வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சோனி கேமரா. இது பார்த்தீங்கன்னா நம்ம விலை பேசி வெறும் 100 வாங்கிட்டு வந்தோங்க. நீங்கள் கேட்கலாம் 100 எந்த கடையில் கேமரா தராங்கன்னு. ஆனால் நான் சொல்கிற இடம் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டு. 50 கூட கிடைக்குங்க. ஏன்னா வேலை செய்யாத பொருள் தாங்க அங்கே நிறைய கிடக்கும். இதோட பேட்டரி கூட நார்மலாக ரிமோட்டுக்கு போகிற டபிள்யூ பேட்டரி தாங்க. போட்டு பார்த்ததுமே பவர் லைட் பிளிங்க் ஆகிடுச்சுங்க. ஆனால் டிஸ்பிளே ஒர்க் ஆகலைங்க. ஸ்க்ரீனில் எதுவுமே வரல. அட்லீஸ்ட் அந்த லைட்டாவது எரிஞ்சதுனால கொஞ்சம் நம்பிக்கையாவது வந்ததுங்க. உள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது வாங்க பிரித்து பார்த்துடலாம். ஆல்ரெடி எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே பாதி உயிர் போய் தாங்க பழைய இரும்பு கடைக்கு வருது. அங்கே வந்ததுக்கப்புறம் மழையில் நனைஞ்சி வெயிலில் காஞ்சி மொத்தமாக சத்து போனதுக்கப்புறம் தாங்க நம்ம கையில் கிடைக்குது. நம்ம வாங்குகிற 100 இது ரெடி ஆச்சுன்னா நம்மளுக்கு ஜாக்பாட் தாங்க. ஃபஸ்ட் அவுட்டர் பேனல் கழட்டினதுமே உள்ளே இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே எல்லாம் ஸ்ட்ரிப்பு மாடல் தாங்க. ஜஸ்ட் அந்த லாக் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. டிஸ்பிளே பேக் சைடில் கார்னராக கொஞ்சம் ரஸ்ட்டு பிடிச்சிருக்குங்க. தண்ணி போனால் தாங்க இந்த மாதிரி ஆகும். அப்புறம் நான் வாங்குறப்போ இதில் ஒரு டாட் நோட் பண்ணுங்க. இந்த கார்னரில் பாருங்கள் டிஸ்பிளேயில் பிளாக் டாட் இருக்குது. அதை காட்டி தாங்க நான் 100 பேசி வாங்கிட்டு வந்தேன். அட்லீஸ்ட் ஸ்பேர் பார்ட்டுக்காவது யூஸ் ஆகலான்னு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பிசிபி போர்ட்ஸாக கனெக்ஷன்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. பெரிய போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் சென்சார்ஸோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் அதில் கனெக்ட் ஆகிருக்குங்க. இந்த சின்ன போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் பட்டன்ஸும் அப்புறம் பேக் சைடில் அந்த மெமரி கார்டு ஸ்லாட்டு இதெல்லாம் இதில் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இதோட கனெக்டிங் வயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பு மெத்தட் தாங்க. ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். போர்டு திருப்பினதுமே உள்ளே இப்படி தாங்க இருக்குது. ஸோ நிறைய தண்ணி உள்ளே போயிருக்குங்க. அதனால் அங்கங்கே ரஸ்ட்டாக இருக்குங்க. இதோட ஸ்க்ரூஸு ப்ராப்பராக கழட்டுறதே பெரிய சவால் தாங்க. அவ்வளோ ரஸ்ட்டு பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டோங்க. இதுதான் மெயின் பார்ட்டுங்க. சென்சாரு லென்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இது ஓப்பன் பண்ணது இதுக்குள்ளே கூட கொஞ்சமாக தண்ணி போய் அங்கங்கே ஸ்பார்க்காக இருக்குங்க. அந்த ஸ்க்ரூ ஏரியாலாம் கொஞ்சம் பாருங்கள் பிளாக் டாட்டாக ஸ்பார்க்காக இருக்குது. அப்புறம் மெயின் ஹைலைட்டு இது தாங்க ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ரு. இதெல்லாம் பாருங்கள் அல்டிமேட்டாக துரு பிடிச்சிருக்கு. இது ப்ராப்பராக ஒர்க் ஆனதாங்க லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனு ஷட்டர் பட்டனு பேட்ரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மெயின் கெப்பாசிட்டரு. அந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்காக பவர் ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சுது. இதுதான் அதோட மொத்த ஸ்பேர் பார்ட்ஸும். மொத்தத்தையும் கழட்டி செக் பண்ணிட்டோம். நம்ம பார்த்ததில் டிஸ்பிளே கார்னரில் கொஞ்சமாக தண்ணி போயிருக்கு. அங்கங்கே ரஸ்ட்டு பிடிச்சிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஃபிட் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணுற வீடியோ என்னால் ஃபுல்லாக போட முடியலங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதான் இந்த ஃபைனலாக பேனல் அசம்பிள் மட்டும் காட்டுறாங்க. அவ்வளோதாங்க பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டோங்க. பேட்ரி போட்டு செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போது பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம லக்கு செக் பண்ணிடலாம் வாங்க. லைட் எரியுதுங்க. டிஸ்பிளே கூட வருதுங்க. ஃபஸ்ட்டு சுத்தமாக ஆனே ஆகலைங்க. இப்போ பாருங்கள் 2-3 செகண்ட்ஸு வந்து ஆஃப் ஆகிடுதுங்க. ஜஸ்ட்டு பார்ட்ஸை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டதுக்கு இவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுதுன்னா ப்ராப்பராக ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் பார்த்துடலாம்.